ஸோ ஒரு அப்பா விஜய், அவருக்கு 2 பையன் விஜய், மொத்தம் 3 விஜய். ஒரு அப்பா விஜய், அந்த விஜய்க்கு ஒரு அப்பா, அப்படி 2 பையன், மொத்தம் 4 விஜய். அந்த விஜய்க்கு ஒரு அப்பா, 3 பேர். படம் முடிஞ்சு எல்லாரும் எந்திரிச்சு கிளம்புறன்ற நேரத்தில் விஜயே வந்து ஃப்ரேம்ல வந்து நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள் பேசினாலே You are in danger. A lion is always a lion. ஸோ ஜி ஃபார் காந்தின்னு வச்சு ஆரம்பித்தோம். OATலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேமில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அந்த இன்சியலில் தான் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே கோட்ன்றது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லி அப்பயே டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்லேயே முடிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமாம், மிச்சம் 3 பேருமே வெயிட்டா, பிரசாந்த், பிரபுதேவா, அவங்க டீம் பேர் கூட கோட்டா இருக்கலாம். ஏன் 4 பேர் இருக்காங்க, டீம் பேர் கோட்டா இருக்கலாம். நம்ம எல்லாம் சாட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது ஒரு போலீஸ் குரூப், அது ஒரு போலீஸ் குரூப்புக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் வந்து 68 பண்ணியிருக்காரு அப்படின்ற தலைமை 68 மூவிஸ் தாறுமாறு. அப்ப என்ன இந்த படமும் தாறுமாறு. இதை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க. ஆமா, 68 சேர்த்துக்கிட்டோம். தாறுமாறு பஸ் விஜய் ரசிகரே மாறாம பஸ். ஓகே, அவங்க விஜய் ரசிகர் தான். இல்ல நீங்க வந்து அப்படி நினைச்சிக்க வேணாம். என்னடா இது, அங்க வந்து எல்லாமே மியூச்சுவல் தான். நாங்க இப்படி தான் பேசிட்டோம் ஆஃபீஸ்ல. இப்போ கூட நிறைய படம் வந்துச்சு. சங்கர் எடுத்த இந்தியன் படம் வந்துச்சு, தனுஷ் எடுத்த ராய் படம் வந்துச்சு. எல்லாமே நிறைய ஒர்க் இப்போலாம் கொஞ்சம் சினிமாட்டோகிராஃபியாக வைஸும் சரி, ஒரு மாதிரி டெக்னிக்கல் வைஸும் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் சினிமாவில். இதை விட ரொம்ப வருத்தம் என்னன்னா, விஜய் அஜித்துக்கும் விஜய் அஜித் விசேஷம் ஒரு போட்டி போகும். அந்த போட்டி முடிய போது அஜித் ஃபேன்ஸும் சோகமாக இருக்கும். விஜய் போறாரு, ஒரு மாதிரி அந்த போட்டியை உருவாக்குறதே இந்த விஜய் ரசிகர்கள் தான். போட்டி உருவாக்குறதுனா இல்லை, அப்படி பேசாதீங்க. நாங்க போட்டியெல்லாம் விருப்பம், நாங்கெல்லாம் விஜய் அஜித் தனியெல்லாம் பிரிக்க மாட்டோங்க. எங்களுக்கு எல்லாரும் வந்து அதாவது தலை ஃபேன்ஸுமே வருத்தப்படுறாங்க விஜய் போறாருன்னு. தலை கூட சொல்லியிருக்காரு, ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்பே வெங்கட் பிரபு கூப்பிட்டு மங்காத்தாவோட 100 மடங்கு இந்த படம் நல்லா வரணும்னு அவர் விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ வெங்கட் பிரபுவோட படங்கள்லாம் அவங்க படத்தை நீங்கள் பார்த்து தெரியும், ட்ரெய்லரை விட படத்துக்குள்ள வேற ஏதோ ஒன்று. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா ட்ரெய்லரை வச்சு நீ ஒரு கதை ஒன்று யோசிச்சு பார்த்தியா, அவர் என்ன நீ இப்படி ஜட்ஜ் பண்ணுவேன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி அவங்க அந்த அளவுக்குலாம் ஒரு கதையை அப்படியே உனக்கு ட்ரெய்லரில் காட்டிட மாட்டாங்க. நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்குற விஷயத்த டோட்டலாக தப்பு, ஆமாம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து படத்துக்குள்ளே சஸ்பென்ஸாக வச்சிருக்கலாம். இங்கே வந்து இங்கே கெட்டப்பெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேன், கேரக்டரா எத்தனை விஜய் இருக்காரு படத்தில்? விஜய் கேரக்டர்னா ட்ரிபிள் ஆக்ஷன் தான் சொல்லுவேன். இல்ல போஸ்டர் பாத்தீங்களா இல்ல, ஏன்னா வந்து அந்த சின்ன அந்த சாங் பாத்தீங்கன்னா ஒரு விஜய் இருப்பாரு, விஜயோட பையன் ஒருத்தர் இருப்பான். அந்த டைம்ல வந்து ஸ்னேகா வந்து மாசமா வந்திருப்பாங்க. அந்த பாட்டு அதுல தான் போகும். ஓகேங்களா? என்னோட கெஸ்ஸிங் கரெக்ட்னா 3வது ஒரு விஜய் தான். அந்த நாளை தீர்ப்பு வர ஏஐ பண்ண விஜயா கூட இருக்கலாம். இல்ல இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது படம் விஜய் படம் வந்திருக்காங்க. ஆனா ஒன்னா காமிச்சு இதுல வந்து வாய்ப்பு இருக்கு 3 பேரும் ஒன்னா காமிக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப சொல்ல போனா கூட நம்ம அஜித் நடிச்ச வரலாறு படத்துல கூட 3 பேர் ஒரே டைம்ல காமிச்ச மாதிரி இதனால அந்த படம் நல்ல பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. ஸோ ஒரு அப்பா விஜய், அவருக்கு 2 பையன் விஜய், மொத்தம் 3 விஜய். அப்படி சொல்றியா? ஒரு அப்பா விஜய், அந்த விஜய்க்கு ஒரு அப்பா, அப்படி 2 பையன், மொத்தம் 4 விஜய். அந்த விஜய்க்கு ஒரு அப்பா, 3 பேர். தளபதி ஒண்ணுதான். தளபதி மீனிங் தெரியுங்களா? லியோலே சொல்லிருப்பாங்க. இன்னும் மாநாடு படத்தையே திருப்பி எடுத்த மாதிரியே சொல்றான். அதாவது நான் ஒண்ணுமில்ல, அந்த மீச வச்சு விஜய் தான். அந்த ட்ரெயின்ல அந்த நாளைய திருப்பி விஜய், 2மே ஒரே விஜய் தான். மொத்தம் எத்தனை விஜய்? 2 விஜய். சரி, அதோட வேணாம் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து சாவிஜய் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஓகேவா படுது. மேபி ஒரு அப்பா 3 பேர். ஆமா, 3 பேர் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. அந்த 3வது விஜய் தான் அந்த சிஜி பண்ண. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த போஸ்டர் ஒன்று விட்டாங்க, அதுல அந்த 3 பேர் இருந்தாங்க. அதான் அந்த மேபி அந்த கார்ல இருக்கிற விஜய் வந்து வேற ஷாட்ல இருந்து கூட எடுத்து கட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த போஸ்டர்ல வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கூட அந்த போஸ்டர் விட்டுருக்காங்க. போஸ்டர்ஸை விட்டுருங்க, இந்த இதுல ட்ரெய்லர்ல பார்த்ததுல உங்களுக்கு என்ன தோணுது? அவங்க சேஸ் பண்ண ஒரு இமேஜை வச்சு உள்ள இருந்து ஒரு விஜய் வந்து வாட்ச் பண்ற மாதிரி ஒரு போஸ்டர் கூட வந்திருந்தது. ஒண்ணுமில்ல, அது கன்ஃபியூஷனாக கூட இருக்கலாம். கண்டிப்பா ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி இது கண்டிப்பா டைம் டிராவல் படம் தானே. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு 90% கண்டிப்பா டைம் டிராவல் படம் தான். இல்ல 90% டைம் டிராவல் படம். இது வந்து என்ன நடக்குதுன்னா,
அந்த லைக் அது சொல்ல எனக்கு வேணாம், அந்த எட்ஜ் ஆஃப் டம் வர மாதிரி தான் நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக நடந்த ஒரு பிரச்சனையா, ஏன்னா அதுதான் சொல்லியிருந்தாங்க ஒன்லைனும் வெங்கட் பிரபு நீங்கள் எவ்வளோதான் வெங்கட் பிரபு டைம் லைன் பண்ண அப்படிலாம் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதில் பிரசன்ட் கிடையாது, கண்டிப்பாக பிரசன்ட். அதான் வெங்கட் பிரபு டச். ஏன்னா வந்து சென்னை சிட்டியில் பாம்பு வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு கூவாரை காமிச்சு அந்த இடத்துல வந்து பாம்பு எடுக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த மாஃபியா இஷ்யூஸ் மாதிரி ஏதாச்சும் கொண்டு வந்திருப்பாங்கன்னா அது ஒரு கேள்வியாக ஒன்று இருந்திருக்கு. அந்த பாம்பு வைக்கிறது சின்ன வில்ல விஜய் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வில்லன் விஜய் பாருங்க சான்சஸ் இருக்கு. எப்படியாவது அவனை வந்து அங்கே கொண்டு வரணும், சென்னையில இருந்து அங்கே கொண்டு வரணுன்றதுக்காக இந்த வர வைக்கிறதுக்காக பண்ணியிருக்கலாம். நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக திருப்பிட்டு கண்டிப்பாக அது விஜய் எப்படி டீகோட் பண்ணுறீங்க? அந்த அப்பா விஜய் தான் வந்து அந்த ஸ்குவாட் டீமில் இருக்கிறவர். அவரே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கெட்டப்பில் வராரு. நல்ல ஸ்டைலிஷான ஒரு கெட்டப்பில் வராரு. அப்புறம் கொஞ்சம் தாடி வச்சாப்புல ஒரு கெட்டப்பு, அப்புறம் ஃபுல் ஒயிட் தாடியோட ஒரு கெட்டப். நீங்கள் சொல்ல பார்த்து 4 கெட்டப்பா இருக்கே. அப்பா விஜய்க்கே நான் சொல்றது, அப்பா விஜய்க்கே 3 கெட்டப் இருக்கு. எல்லா விஜய் அப்பா விஜய் தாங்க. அது அப்பா விஜய் தான், ஆனால் கெட்டப்பா 3 இருக்கு. அப்போ 3 கெட்டப்பா அவர் வந்து இப்போ வந்து தாடி ஒயிட்டாக இருக்கிறதும் தாடி பிளாக்காக இருக்கிறதும் நடுவில் ஒரு டைம் லைன் இருக்கு. இப்போ நீங்கள் நார்மலாக ஸ்டைலிஷாக இருந்த விஜயிலேருந்து அப்படியே ஒயிட் தாடி வச்ச விஜய் அப்படின்னா அங்கிட்டு ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அந்த கதை நடக்குது. அப்போது இங்கேருந்து அந்த பையன் வந்து வளர்ந்து பெரிய ஆள் ஆகணும்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவரும் ஒரு விஜயா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பையன் கேரக்டர். ஏன்னா நம்ம ஸ்பார்க் பாட்டில் வந்து விஜய் யங்கஸ்ட் வெர்ஷன் நினச்சோம், இப்போ பார்த்தோம்னா அதை விட யங்கஸ்ட் வெர்ஷன் ஒருத்தர் இருக்காரு. ஆமாம், ஸோ இருக்க வாய்ப்பு இருக்குது, சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக. அப்புறம் வந்து அவர் பையன் வந்து ஒரு மாதிரி அந்த கையில் வாக்கி டாக்கி இந்த கையில் கண்ணெல்லாம் வச்சுட்டு, அதாவது இந்த ஓல்டர் விஜய் அந்த யங் விஜய்க்கு ஆப்போசிட்டாக 2 பேருக்குள்ளேயே ஒரு ஃபைட். இல்லைங்க, அதுதான், அதாவது அவங்க 2 பேர் கூடயும் கிளாஸ் ஆகிடும். ஒருத்தர் வந்து அதில் வில்லன் கண்டிப்பாக அந்த எங்கர் வெர்ஷன் தான் ஒரு மாதிரி ஆக்வர்டாக எண்டில் என்ன சொல்றாருன்னா, உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது அக்ரெசிவாக சொல்றாரு. அது ஒரு ஹீரோ டைலாக். அது வந்து யார்கிட்ட சொல்றாரு? விஜய்ட்ட தான் சொல்றாரு. அதுதான் நான் உனக்கு புள்ள நீ என்னால தடுக்க முடியாதுன்னு சொல்றான். இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க? பாத்தீங்களா, டீகோட் பண்ணிட்டோம். என் கதைக்கு ஓகே சொல்றான். எங்க அது நான் சொன்ன கதை பிரச்சனை இல்லை, உன் கதை வேறையாச்சு. இத மாதிரி வீடியோ பார்க்குற எல்லாருமே, ட்ரெய்லர் பார்த்த எல்லாருமே ஆளுக்கு ஒரு கதை வச்சிருப்பாங்க. தேட்டர்ல பார்த்து படமா பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். எல்லாருமே இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ட்விஸ்ட் இருக்கு, கண்டிப்பா பயங்கரமா இருக்கு. ட்விஸ்ட் பயங்கரமா இருக்கு. ஒரே விஷயம் என்னன்னா எல்லாம் கொஞ்சம் ஹைப் கம்மியாவே வைப்பாங்க, அது நம்மளுக்கு நல்லது. ஏன்னா இந்த படத்துல அவ்வளோ விஷயம் இருக்கு. அதை நீங்க வந்து அவர் சொன்ன மாதிரி தேட்டர்ல பாருங்க, அப்பதான் புரியும். ஏன்னா ஆஸ் அ டெக்னீஷியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நார்மல் இதுவாக பார்க்கலாம். அப்புறம் டெக்னீஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு ஒரு ஞாபகம் வருது. சில ஷாட்லாம் நாங்களே பார்த்தோம், சிஜி ஷாட் தெரியும் நல்லாவே எங்களால் ஐடென்டிஃபை பண்ண ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டோம். அது 2 நிமிஷம் 52 செகண்ட் இல்லை, அது இல்லை சொல்லிடலாம். எக்ஸ்ப்ளோஷன் க்ளீனாக தெரிஞ்சிருச்சு, அதெல்லாம் தெரிஞ்சு. ஸ்டேடியம் சொல்ல போனது கிரிக்கெட் ஸ்டேடியம் ரியலாக இருக்கும். ஆனால் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சிஜி இருக்கு. சில கம்போசிஷன் ஷாட்ஸும் நல்லா பட்டாயா சிட்டியில் எடுத்த மாதிரியான ஷாட் இல்லை. ஆக்சுவலாக அது வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா அது அவ்வளோ ஈஸி இல்லை. நாங்கள் கொஞ்சம் அதிலே இருந்ததுனால என்னன்னு தெரியல. இதுதான் பிரச்சனை. நாங்கள் படம் பார்க்க போகிறப்ப எங்களுக்கு வந்து சிஜி ஷாட் மட்டும் தான் தெரியும். எங்களுக்கு நாங்கள் பண்ண சிஜி படத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு சிஜி தான் கதையே தெரியாது. ஆனால் உண்மையாக நல்லா பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்போ சொன்ன அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. எங்களுக்கு நாங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. படத்தில் நிறையா சிஜி ஷாட் அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. டிஏஜிங் ஷாட் எல்லாமே எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆடியன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும் அது எந்த அளவுக்கு. இல்லை இந்த ஷூட் நடக்கிற டைமில் இதுதான் லாஸ்ட் படம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டோட தான் இந்த ஷூட் நடந்தது. லாஸ்ட் படம் அப்படி இல்லை, எச் வினோத் இருக்காப்ல. இல்லை அது படம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வந்தது? லாஸ்ட் படம் சொல்லலாம். இதுக்கு இன்னொரு படம் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு அஃபிஷியல் நோட்டீஸ் வந்துச்சுல, டிவிகே நோட்டீஸ். ஒரு படம் டிவிகேயோட அனௌன்ஸ்மெண்ட் வர்றப்பயே தளபதி 69th மூவியோட 68 முடிச்சுட்டு இன்னொரு சில படம் இருக்குன்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்போதைக்கு ரீசெண்டாக டைரக்டர் மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தது. 69th ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டாரு, இந்த படம் வந்து நான் எடுக்க போட போனால் கண்டிப்பாக வந்து பொலிட்டிக்கல் சப்ஜெக்டாக இருக்காது, ஃபுல்லாக ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபேன்ஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், அதில் பொலிட்டிக்கல் டச்சிங் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இது லாஸ்ட் படம் இல்லைன்னா இந்த படத்தில் ஏன் கேமியோ ரோல் எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா இது அதனால அவரோட டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் படம்ல அப்பார்ட் ஃப்ரம் தளபதி இல்லை வேற இதை விட்டுட்டு எனக்கு உண்மையாலுமே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப டிப்ரெசிங்காக இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷம் இருந்தவர், நம்ம சைல்டுஹுட் 90s கிட்லேருந்து பார்த்து நம்ம எல்லாமே 90s கிட் தான், லிட்ரலி 80s அவங்கெல்லாம் சொன்னான். விஜய் சார் வந்து ஃபீல்டு விட்டு போறாருன்னு கேட்கும் போது ரியலி டிப்ரெசிங் ஆகுது. யாராலையும் டைக்யூஸ் பண்ணிக்க முடியாது. உண்மையாலுமே வந்து ஹார்ட் பிரேக்கிங் ஆகுது.
ஒரு டக் ஆஃப் வார், இது வந்து ஒரு வாரே முடிவடைகிற மாதிரி இருக்கு. கரெக்டாக இல்லை? ஒரு வேர்ல்டு வாரே இல்லை இவங்களாம் வேலையே இல்லை பஸ். எங்களுக்கு வேலையோட இல்லை, மக்கள் எப்படி எல்லாம் போர் அடிக்குது பஸ். நான் வந்து சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கேங்க. 69 முடிகிறத விஜய் ஃபேன்ஸாக எவ்வளோ ஃபீல் பண்ணுறன்றதை விட அஜித் ஃபேன்ஸே நிறையா ஃபீல் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டம் தான், ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் மொமெண்ட். இல்லை நான் ஒன்று கேட்குறேன், ஆனால் உண்மையாக அந்த ஃபீல் நினச்சி பாருங்களேன். வினோத் அவர் படம் லாஸ்ட் படம் பார்க்குறீங்க, அழுதுவீங்கல்ல? கண்டிப்பாக. நான் வந்து இப்போ இந்த படம் வந்து நாங்கள் கண்டிப்பாக கொண்டாடுவோம். ஏன்னா இந்த படம் வந்து ஃபுல் தளபதியோட ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எதிர்பார்த்து தான் போவோம். ஸோ அடுத்த படம் இந்த அளவுக்கு நாங்கள் கொண்டாட்டமாக போவோமா, இல்லை இது கடைசி படமாக தான் இருக்குமா, இதுக்கப்புறம் படம் வருமா அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக படம் முடிஞ்சு வெளியே வர்றப்பயே வந்து மேபி தளபதி கூட எங்கள் ஃபேன்ஸோடையோ எல்லா மக்களோடையோ கூட ஒரு வீடியோ வரலான்ற ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறது. எங்கெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு படம் முடிகிறப்ப சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக எங்களால் அழகையை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது என்ன அர்த்தம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். எனக்கு ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன், அதை நான் இப்போ உங்ககிட்ட கேட்க போகிறேன். சிம்பிள் தான். என்னென்னா, இன்கேஸ் வாட் இஃப் நீங்கள் வந்து ஹெச் வினோத் சாரை பார்க்குறீங்க, அவர்கிட்ட பார்த்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் கேட்க போகிறீங்க. சார் நீங்கள் வந்து தளபதி சாரோட லாஸ்ட் படம் பண்ண போகிறீங்க, எனக்கு இந்த விஷயம் மட்டும் அதில் வைங்க அப்படின்னா நீ என்ன கேட்ப? ஏதாவது ஒன்று கேட்கணும். ஏதாவது ஷார்ட்டாக இருக்கலாம், சீனாக இருக்கலாம், இப்படி தான். எனக்கு டக்குன்னு தோணும் ஒன்று தான். எனக்கு சச்சின் படத்தில் வந்து விஜய் ஒரு சின்ன லவ் ட்ராக், ஒரு லவ் போர்ஷன் மட்டும், ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாவோ ஒரு இந்த போர்ஷனோ வச்சா போதும், அவ்வளோதான். ஐ எம் ஃபினிஷ். நான் இப்போ சொன்ன விஷயந்தான். படம் முடிஞ்சு எல்லாரும் எந்திரிச்சு கிளம்புறன்ற நேரத்தில் விஜயே வந்து ஃப்ரேமில் வந்து நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள் பேசினாலே அந்த இடத்துல நாங்கள் எல்லாருமே ஆஃப் ஆகிடுவோம். அப்பெல்லாம் துப்பாக்கி பாட்டு தான் போய் வர வேண்டியது. ஏழை விடை கொடை விடை நாகராஜ் தேட்டரை விட்டு வெளில வர மாட்டாரு, அடுத்த ஷோ போட முடியாது. கண்ணீர் மிதக்கும். கண்ணீர் கண்டிப்பாக நான் ஃபேனாக வந்து நான் விஜய் ஃபேனாக தான் வளர்ந்துருக்கேன். ஸோ அதனால அந்த ஃபீலிங் எனக்குள்ளே இருக்குது. பிறக்கும் போதே விஜய் ஃபேனாகவே பிறந்தவர் வரலாம். அந்த லாஸ்ட் மூமெண்ட் சீரியஸ்லி ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்கும். நீங்கள் விஜய் ரசிகர்கள்ட்ட கேட்டால் நிறையா சொல்லுவாங்க. தளபதி ரசிகர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கோசரமாவது நீங்கள் வந்து ஏதாவது சொல்லணும். ஃபர்ஸ்ட் தளபதி ஸ்பெஷல் டு கீப் இன் த மூவி எனக்கு எப்போவுமே மைண்டில் நிற்கிற மாதிரி, தளபதியை நினச்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்தாலே போதும். துப்பாக்கி நீ பார்த்தது இல்லையா? இல்லை கட்டி பார்த்தது இல்லையா? அது அவனோட ஒப்பீனியன். எனக்கு வந்து என்னோட ஒப்பீனியன், நான் ஜென்ரல் ஆடியன்ஸ் தான். நான் அதுக்காக நீங்கள் தளபதி அப்படி கொண்டு வாங்க எப்படி கொண்டு வாங்க நான் சொல்லுவேன். அங்கே கேமரா மேட்ச்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பயங்கரமா. ஏன்னா இது வந்து முடியாத ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் சீரியஸ்லி வந்து டெஃபினெட்லி ஹார்ட் பிரேக்கிங். அது உண்மையாலுமே சொல்கிறேன். அது ஏன்னா சைல்ட்ஹுட் மெமரிங்க. இதுக்கு மேலே என்னங்க சொல்லணும் உங்களுக்கு? சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்து வந்த ஒரு ஆளுங்க போராட்டம் எப்படிங்க இருக்கும்? அதெல்லாம் என்னோட பாயிண்ட் ஆஃப்ல சொல்ல போறேன்னா, இப்போ அரசியலுக்கு போறன்றதுனால வந்து அவரோட கடைசி படம் வந்து அரசியலுக்கு கொண்டு போயிடுவாங்களா, இது ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி கொண்டு வந்துடுவாங்கன்னா என்னோட ஐடியாவா இருக்கு. இப்போ ஒரு ஸ்டேஜ் மீட்டிங்லேயே சொல்லிட்டாரு, இது 100% ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் மூவியாக இருக்காது. ஆமாம், கண்டிப்பாக இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக தான் இருக்கும். ஸோ அதில் அங்கங்கே பொலிட்டிக்கல் விஷயம் இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்ன கடைசி படம் நல்ல படமாக அமைஞ்சதுன்னா அவர் சொன்ன மாதிரி மக்கள் மறக்காத மாதிரி ஒரு நல்ல படம் கொடுத்தாங்கன்னா, நாளை இதில் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு திரும்பி சினிமா பயணத்துக்கு விஜய் வந்தாலோ அவங்களுக்குன்னு ஒரு திரும்பி என்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி தான் சிம்பிளாக சொன்னால் ஹாப்பி என்டிங் தான். கடைசி படம் அது வேற கிரவுண்டு, பாலிடிக்ஸ் வேறு கிரவுண்டு, சினிமா வேறு கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் அவர் கப் அடிச்சுட்டு வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கிரவுண்டு இப்போ நான் இப்போ டோனியை கம்பேர் பண்ணிட்டு தப்பு நினச்சிக்காங்க. டோனி வந்து கப்பு வாங்கி கொடுத்துட்டு வெளில போயிட்டார். இனிமேல் அவர் ஒரு வேளை திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்து இந்தியா டீமுக்கு கோச்சாக வந்தார்னா நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ சிஎஸ்கேக்கு கேப்டனாக வந்தார், இந்தியா டீமில் வந்துட்டு சிஎஸ்கே கேப்டன் வர்றப்ப அது வேறு கிரவுண்டு வேறு என்ட்ரி அந்த மாதிரி இருந்ததில்ல. அந்த மாதிரி சிம்பிள் பாலிடிக்ஸ் வேறு கிரவுண்டு, சினிமா வேறு கிரவுண்டு. ஸோ அந்த கிரவுண்டில் அவர் கப் அடிச்சுட்டு வெளில வந்துட்டு அப்புறம் இந்த கிரவுண்டில் ஃப்ரெஷ்ஷாக அவர் என்னவோ அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த படத்தில் பாலிடிக்ஸ் வேண்டாங்கிறது என்னுடைய
தனிப்பட்ட கருத்து. எனக்கும் அதாவது பாலிடிக்ஸ் இல்லாமல் ரொம்ப கமர்ஷியலாக அந்த சச்சின் லவ் செம்மையாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு தான் அடுத்தது அவர் போகிறாரு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த படம் பாலிடிக்ஸ் இல்லாமல் ஒரு கரெக்ட். ஓகேப்பா, ஓகே, ஏதாவது முடிச்சுக்கலாமா? ஓகே, முடிச்சுக்கலாமா? நம்மளும் முடிக்கலன்னா அவங்க நம்மள முடிச்சுடுவாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ எங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். உங்களோட தாட்ஸை வந்து சொல்லுங்கள் ப்ளீஸ். லெட் அஸ் நோ இந்த கமெண்ட்ஸ். எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு வீடியோ இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை பிரதர் நல்லா ப்ரோ கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம், ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு லெட் அஸ் நோ த்ரூ கமெண்ட்ஸ் ஸோ தட் வில் ட்ரை டு ஃபிக்ஸ் இட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே கைஸ், ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் YT Lotus Digital Studio for giving us a wonderful opportunity. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சீரியஸ்லி ஐ ஹோப் யூ ஆல் வில் ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். கொஞ்சம் ஃப்ளாஸ்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா இது டெக்னீஷியன்ஸ் வியூ. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்றவங்க ரியாக்ஷன்ஸாக இருக்காது. ஸோ எதாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு லெட் அஸ் நோ இன் கமெண்ட்ஸ். ஸோ see you all in the next video. Until then, it's bye from Elcon FX and SSR. Bye guys, bye. எப்பவுமே SSR. ஓகேவா? Yeah. ஓகே. முடிஞ்சு.